மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணிலே. டே மச்சான், நான் வந்துட்டேன். டே சக்தி, சக்தி தான்டா வந்துட்டேன்டா மச்சான். டேய் சக்தி, டே அதான வந்துட்டேனேடா, அப்புறம் எதுக்கு இன்னும் எமோஷனல் ஆகுற? டே சக்தி, நான் எமோஷனல் ஆகலடா, அவதான்டா என்ன எமோஷனல் ஆக்கிட்டா. இவன் என்ன அறபோதையில பேசுற மாதிரி பேசுறான்? டேய் என்னடா ஆச்சு உனக்கு? ஒரு மாதிரி கொல கொலான்னு பேசுற. தூக்கமாப்புல பேசுறியா இல்ல? தூக்கமாப்பா? டேய் அவ என்ன தூக்கல தொங்குற அளவுக்கு டென்ஷன் ஆக்கி விட்டாடா. இவன் இவ்வளவு கேவலமா ரைமிங் அடிக்க மாட்டானே, அப்ப கன்ஃபார்மா அடிச்சிருக்கான். டேய் சரக்கு அடிச்சிருக்கியா? சரக்கு நான் அடிக்கலடா சக்தி, அவதான்டா என்ன அடிக்க வச்சுட்டா. அவளா? திரும்பவுமா? ஏண்டா உங்க பஞ்சாயத்து தீரவே தீராதாடா? சரி அதுக்குன்னு இப்படி காலையிலேயே வர சரக்கு அடிப்ப, யாராவது பார்த்தா என்னடா நினைப்பாங்க? காலையிலயா? ஓ விடிஞ்சிருச்சா? விடிஞ்சிருச்சாவா? ஏண்டா விடிஞ்சது கூட தெரியாமையாடா இருக்க? அப்படின்னா நீ காலையில சரக்கு அடிக்கலையா, நைட் அடிச்சியா? அப்ப நைட் அடிச்ச சரக்கு காலையில வரைக்கும் தெரியலனா அப்ப எவ்வளவு தாண்டா அடிச்ச? அது அளவெல்லாம் தெரியல சக்தி, அது ஒரு பாட்டில் ஃபுல்லா குடிச்சிட்டா. அட பாவி, பாட்டில் ஃபுல்லா குடிச்சியா? ஏண்டா ஒரு மோடி குடிச்சாலே நீ 3 நாளைக்கு எந்திரிக்க மாட்ட, உன்னையார பாட்டில் ஃபுல்லா குடிக்க சொன்னா? ஐயோ சக்தி, அவ என்ன பண்ண டென்ஷன்ல ஒரு பாட்டில் இல்லடா, ஒரு அண்டா ஃபுல்லா குடிச்சாலும் ஏறி தொலைய மாட்டேங்குதுடா. சின்னது உனக்கே ஏற மாட்டேங்குதா? ஏண்டா நீ எல்லாம் சரக்க மோந்து பார்த்தாலே மட்டையாயிருவ, ஒரு பாட்டில் குடிச்சு ஏற மாட்டேங்குதுன்ற. சரி நீ அவ்வளவு சீக்கிரம் சரக்கு அடிக்க மாட்டியே, சரக்கு அடிக்கிற அளவுக்கு அப்படி என்னடா பிரச்சனை? என்ன பிரச்சனையா? எல்லாமே முடிஞ்சதுடா சக்தி, மொத்தமா முடிச்சுட்டா. ஐயோ டே மண்டக்கோளாறு புடிச்சவனே, தெளிவா சொல்லி தோறடா, ஒன்னும் புரிய மாட்டேங்குது. 2 நாள் தான் நான் இல்ல, அதுக்குள்ள என்னலாண்டா பண்ணி வச்சிருக்க? நான் ஒண்ணுமே பண்ணலடா சக்தி, எல்லாமே அவ தாண்டா பண்ணுனா. அவ என்ன பண்ணான்னு தெரியுமாடா சக்தி? அடே சொல்லி தோறடா, அப்பதானடா தெரியும். சொல்றேன் கேளு. என் இதயத்தில் பூட்டி வைத்தேன், அதில் என்னையே காவல் வைத்தேன். அவள் கதவை உடைத்தாளே, தன் சிறகை விரித்தாளே, தன் சிறகை விரித்தாளே. அவள் பறந்து போனாளே, என்னை மறந்து போனாளே. டேய் என்னடா சொல்ற? இவ்வளவு விஷயம் நடந்துருச்சா? ஆமாண்டா சக்தி, இவ்வளவு நாள் என்ன கொஞ்சம் கொஞ்சமா சாவடிச்சிட்டு இருந்தா, ஆனா நேத்து மொத்தமா முடிச்சிட்டாடா. டேய் இந்த கிழவுக்கு தானே முன்னாடியே படிச்சு சொன்னேன், ஜன்னல் மின்னல்னு ஒரு மண்ணா கட்டி தேவை கிடையாது, மூடிட்டு ஊருக்கு கிளம்பலான்னு. கேட்டியாடா? அப்ப என்னவோ இல்ல எனக்கு அவதான் வேணும் நீங்க வந்து கிடந்த, நீ அவளுக்காக பண்ணதுக்கெல்லாம் இப்ப நல்லா சேர்த்து வச்சு கொடுத்துட்டாளா? அவ உன்னை லவ் பண்ணலன்னு மட்டும் சொல்லல, பொம்பளை பொறுக்கின்னு சொல்லாம சொல்லியிருக்கா. உன்னை உண்மையாவே லவ் பண்ணிருந்தா எப்படி அவளுக்கு உன்னை பார்த்து அப்படி சொல்ல முடிஞ்சது? ஒரு மென்டல்டா, அவளுக்கு யோசிச்சு முடிவு எடுக்கவே தெரியாதுடா. ஓ ஒரு பையனை பின்னால சுத்த வச்சு கழட்டி விடுறதுக்கு மட்டும் தெரியுமோ? டே அப்படிலாம் சொல்லாத சக்தி, என்ன இருந்தாலும் அவ என் மின்னல்டா. மின்னலா? அட்டம் குப்பம் அவனே, நீ எல்லாம் எவ்வளவு பண்றாலும் திருந்த மாட்டியாடா, திரும்ப அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. என்னடா பண்ண சொல்ற? என்னால அவளை வெறுக்கவும் முடியல, மறக்கவும் முடியல. சாவு அடிக்கிறாடா என்ன. சாவு நாயே, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. அண்ணா எப்படி இருக்கீங்க அண்ணா? நல்லா இருக்கேன் சக்தி, இப்பதான் வந்தீங்களா? ஆமாண்ணா, அது தலை தீபாவளின்னு ஒய்ஃப் வீட்டுல கொஞ்சம் 2 நாள் இருக்க வேண்டியதா போச்சு. அப்புறம் நேத்து தான் எல்லாம் முடிஞ்சு ஒய்ஃபையும் பாட்டியும் இன்னைக்கு தான் கூட்டிட்டு வந்தேண்ணே. சரி சக்தி, கூட்டிட்டு வந்துட்டீங்களா? எங்க அவங்க உள்ள அம்மாச்சி கூட இருக்காங்கண்ணே. ஓ அப்படியா சக்தி, சரி நான் அப்புறம் பாத்துக்கிறேன். டே சிவா, என்ன இங்க படுத்திருக்க? டீ சாப்பிட்டியாடா? ஆல்ரெடி அடிச்சிட்டேன் மாமா. ஐயோ உளறானே.
என்னது அடிச்சிட்டியா? அது ஒண்ணும் இல்லைண்ணே, நான் வந்ததும் 2 பேரும் ஆல்ரெடி டீ அடிச்சிட்டோம், அதை சொல்றான். ஓ அப்படியா? சரி சிவா, எந்திரிச்சு குளிச்சு ரெடியாக ஒரு இடம் வரைக்கும் போகணும். எங்கண்ண? அது சாரி, எங்க மாமா போறோம்? டேய் என்னடா தூக்க கலக்கத்துல இருக்கியா? நீ முதல்ல போய் குளிச்சு ரெடி ஆயிட்டு வா, எங்க போறோன்னு சொல்றேன். சரி மாமா, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரி நான் வீட்டுல இருக்கேன், நீ சீக்கிரமா குளிச்சுட்டு வா. எப்பா போயிட்டாரு. அட இது போனவனே, என்னடா அவர்கிட்டயே உளறிக்கிட்டு இருக்க? ஜெய், நான் எங்கடா வளர்றேன்? நான் சரியா தானடா இருக்கேன். உனக்கு சந்தேகமா இருந்தா நீ வேணா 2 விரல காமிச்சு. அடிங்க மவனே, எடுத்து அந்த கல்ல. ஜெய், நான் குளிச்சுட்டு வந்துடுறேன்டா. ஓடிட்டான் நாய். சை, 2 நாள் பொண்டாட்டி கூட நிம்மதியா இருந்தேன்டா, வந்ததும் கடுப்பேத்துறான். ஓ, நிச்சயத்துக்கு ரெடி ஆயிட்டியா ஐஷு? ரொம்ப சந்தோஷம். அண்ணி, என்னை மன்னிச்சிரு ஐஷு. இதை பற்றி நான் உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் இதுக்கு மேலே என்னால் பேசாமல் இருக்க முடியல. ஏன்னா நீயும் அண்ணனும் சேர்ந்து விளையாடுறது என் தம்பியோட வாழ்க்கையில். நேற்று நடந்த எல்லாத்தையுமே உன் அண்ணன் என்கிட்ட சொன்னார். என் தம்பியை பற்றி எனக்கு தெரியும், அவன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான். ஆனால் நீ எதுக்காக உன் அண்ணன் கிட்ட அவனை பற்றி அப்படி சொன்னேன்னு மட்டும்தான் எனக்கு இப்போ தெரியணும். சொல்ல ஐஷு, என் தம்பி உன்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தானா? அண்ணி, ஏற்கனவே உங்க வாழ்க்கையில நடந்த எல்லாத்தையுமே அவன் என்கிட்ட சொல்லிட்டான். உன்னை பத்தி அவன் என்கிட்ட சொன்னப்போ உன்னை நான் ரொம்ப பெருமையா நினைச்சேன் ஐஷு. உனக்காக அவன் இந்த ஊர்ல வந்து கஷ்டப்பட்டப்போ எனக்கு அவன் மேல கோபம் வந்துச்சு. ஆனா உன்னை பத்தி அவன் என்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் என் தம்பியை இந்த அளவுக்கு காதலிக்கிற ஒரு பொண்ணுக்காக அவன் இதெல்லாம் பண்றதுல எந்த தப்பும் இல்லைன்னு தோணுச்சு. நான் என் தம்பி மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கணும், அதை விட அதிகமாவே நீ என் தம்பி மேல காதல் வச்சிருக்கேன்னு நினைச்சு நான் சந்தோஷப்பட்டேன் ஐஷு. ஆனா அப்படிப்பட்ட நீயா அவனை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொன்ன? நீ எதுக்காக அப்படி சொன்னேன்னு எனக்கு தெரியாது ஐஷு. ஆனா என் தம்பி பொண்ணுங்க விஷயத்துல எப்படிப்பட்டவன்னு ஒரு அக்காவா எனக்கு தெரிஞ்சதை விட ஒரு காதலியா உனக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி அவனை பத்தி தெரிஞ்சிருந்தும் நீ அவனை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன்னு உன் அண்ணன் சொன்னப்போ கூட ஏதோ காரணத்துக்காக தான் நீ அப்படி சொல்லியிருப்ப. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் வந்தேன். ஆனா இப்ப வந்து நீ நிச்சயத்துக்கு ரெடியாகி நிக்கிறத பார்க்கும்போது தான் தெரியுது, என் தம்பியும் அவன் காதலியும் வேண்டான்னு நீ முடிவு பண்ணிட்ட. உன் அண்ணன் பாக்குற பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ தயாராயிட்ட. ஆனா அதுக்கு நீ அவன் முகத்துக்கு நேரம் நான் உன்னை காதலிக்கல, என் அண்ணன் பாக்குற பையனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லியிருந்தா கூட அதுக்கப்புறம் அவன் உன்னை தொல்லை பண்ணியிருந்திருக்க மாட்டான். இப்படி தேவையில்லாம அவன் காதலை அசிங்கப்படுத்தி இருக்க வேண்டாம். அண்ணி போதும் அண்ணி, இதுக்கு மேல பேசி என்ன கொல்லாதீங்க. நான் உன்னை கொல்றேனா? நீதான் ஐஷு ஒரே வார்த்தையில என் தம்பியை கொன்னுட்ட. ஆமா அண்ணி, ஆனா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவனை விட அதிகமா நான் செத்துக்கிட்டு இருக்கேன் அண்ணி. என்ன சொல்ற? அது அண்ணி, நீ அவன் காதல தூக்கி போட்டுட்டு அண்ணன் பாக்குற பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாராயிட்டேன்னு சொன்னீங்களே, இங்க பாருங்க. ஐஷு, என்ன இது? உன் கால்ல மெட்டி? இது உங்க தம்பி என் கால்ல போட்டு விட்டது. அவன் என் காலில் போட்டு விட்டு இந்த மெட்டியை கூட என்னால கைட்டி தூக்கி போட முடியல. அப்புறம் எப்படி அண்ணி அவரை என் மனசுல இருந்து நான் தூக்கி போட்டிருப்பேன்? ஐஷு, அப்புறம் எதுக்காக உன் அண்ணன் கிட்ட அப்படி சொன்ன? அண்ணி, எனக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல. சேட்டனுக்கும் அவனுக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாது. நானும் அவனை காதலிக்கிறேன்னு சொன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும்னு உங்களுக்கு தெரியாதா? அதுக்கு பயந்துட்டு தானே நான் அப்படி சொன்னேன். இப்ப கூட உங்க தம்பிய மனசுல வச்சுக்கிட்டு இந்த நிச்சயத்துக்கு நான் ரெடியாகி நின்னுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? இங்க பாரு, நான் சொல்ற டாக்டர் மாப்பிளை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிற. நாளைக்கு உன்னை நிச்சயம் பண்றதுக்கு வராங்க, அதுக்கு நீ ரெடியா இருக்க. இல்ல அந்த பொறுக்கியை தான் காதலிக்கிறேன்னு போய் அண்ணன் கிட்ட சொல்றதா இருந்தா அப்புறம் இந்த அம்மாவை நீ உயிரோடவே பார்க்க முடியாது. உன்னை பெத்தவளோட உயிர் உனக்கு முக்கியமா இல்ல அந்த பொறுக்கியோட காதல் உனக்கு முக்கியமான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. இப்ப சொல்லுங்க அண்ணி, நான் என்ன பண்ணணும்? அவனுக்காக நான் என் சேட்டனையும் அம்மா அப்பாவையும் தூக்கி போட்டுட்டு அவன் கூட போகணுமா, இல்ல என் குடும்பத்துக்காக அவனை தூக்கி போட்டுட்டு நான் இந்த உலகத்தை விட்டே போகணுமா? நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அண்ணி. ஐஷு, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? எனக்கு வேற எப்படி பேசணும்னு தெரியல அண்ணி. நான் இந்த வீட்டுல உள்ளவங்களை கஷ்டப்படுத்த கூடாதுன்றதுக்காக அவனை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன். இதுக்கு மேல நான் அவனை கஷ்டப்படுத்துறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனா அப்படியாவது அவன் என்ன வேண்டான்னு வெறுத்துட்டு அவன் வாழ்க்கைய பார்த்துட்டு சந்தோஷமா இருந்தா போதும்னு நினைச்சேன். ஆனா அவன் என் மேல வச்ச காதலுக்காக இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். இப்ப கூட நான் அவனை காதலிக்கிறேன்னு சேட்டன்கிட்ட சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா அம்மாவை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. எனக்கு புரியுது ஐஷு, நீ பயப்படாத. அப்புறம் இப்ப நீ அவர்கிட்ட அவனை லவ் பண்றேன்னு சொன்னாலும்
எதுவும் ஆக போறதில்ல ஐஷு. ஏன்னா அவர் அவன் மேல இப்ப ரொம்ப கோவமா இருக்காரு. இப்ப நீ அவனை லவ் பண்றேன்னு சொன்னாலும் அவர் நிச்சயமா உங்க காதலை ஏத்துக்க மாட்டாரு. முதல்ல அவருக்கு அவன் மேல இருக்கிற கோபம் போகணும். அவர் முதல்ல அவனை புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் உங்க காதலை புரிய வைக்க முடியும். ஆனா அதுக்குள்ள சேட்டை எனக்கு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. அப்படி மட்டும் வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய நிலைமை வந்தா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். நீ ஐஷு, முதல்ல இப்படியெல்லாம் பேசுறத நிறுத்து. காதலிச்சா மட்டும் பத்தாது, காதலிச்சவன் கூட சேர்றதுக்கு தைரியமும் வேணும். சும்மா உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சாகிறதுக்கு உனக்கு இருக்கிற தைரியம் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம்னு அவன் கூட சேர்ந்து வாழறதுக்கு இல்லையா? அப்புறம் வீட்டுல இருக்கவங்கள கஷ்டப்படுத்த கூடாதுன்றதுக்காக தானே உன் காதலை மறைச்ச. இப்ப நீ செத்துட்டா மட்டும் வீட்டுல இருக்கவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்களா? இங்க பாரு ஐஷு, அத்தைய நினைச்சு நீ பயப்படாத. உன் அண்ணன் மட்டும் அவனை புரிஞ்சுக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் அத்தை என்ன சொன்னாலும் சரி, அவரே இந்த கல்யாணத்தை நிறுத்தி உன்னை அவனோட சேர்த்து வச்சிருவாரு. அண்ணி சேட்டை இன்னும் 1 மாசத்துல எனக்கு கல்யாணம்னு சொல்றாரு. அதுக்குள்ள எப்படி அண்ணனுக்கு அவனை பத்தி புரிய வைக்க முடியும்? அத நான் பாத்துக்கிறேன் ஐஷு, நீ கவலைப்படாத. அப்புறம் இப்போ நிச்சயம் தானே நடக்க போகுது, கல்யாணம் இல்லையே. கல்யாணத்துக்கு இன்னும் 1 மாசம் இருக்கு. அதுக்குள்ள அவர்கிட்ட எப்படியாவது சொல்லி நான் புரிய வச்சுக்கிறேன். அது வரைக்கும் நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சதாவே இருக்கட்டும். நீ கொஞ்சம் பொறுமையா இரு. அண்ணி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. இந்த கல்யாணம் நடந்துட்டா நடக்காத ஐஷு. உனக்கு என் தம்பியை பத்தி சரியா தெரியல. அவன் என்னைக்குமே அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டான். ஆனா அவனுக்கு சொந்தமானத அவன் உயிரே போனாலும் யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டான். அவன் எப்ப உன் காலில் மெட்டி போட்டானோ அப்பவே நீ அவனுக்கு சொந்தமாயிட்ட. அவன் போட்ட இந்த மெட்டியை கழட்ட எந்த கொம்பனாலையும் முடியாது. அவன் உன்னை அவ்வளோ சீக்கிரம் வேற யாருக்கும் விட்டு கொடுத்துட மாட்டான். நீ தைரியமா இரு, மத்ததையெல்லாம் என் தம்பி பாத்துக்குவான். வாங்க நீ வாங்க மாப்ள. இப்பதான் நான் அன்பு கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நிச்சயம் வேற பண்ணி முடியணுமே. இன்னும் ராஜலிங்க அங்கிள் அவங்கள காணோம், என்னாச்சோ டிராபிக் எதுவும் இருக்குமோன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆமா, நீ வர வழியில ஒரே டிராபிக். அதுலயும் இந்த டிராபிக்னு போது இந்த பைக்காரங்க எல்லாம் சல்லு சல்லுன்னு வருவாங்களே. ராகேஷ் வேற காரை ரொம்ப கவனமா ஓட்டுவான். யாராவது கொண்டு வந்து இடிச்சிருவாங்களோன்னு பார்த்து கவனமா வந்தான். அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஐயோ ஆமண்ணி, அதுவும் சரிதான். வண்டி ஓட்டும் போது அவசரப்படக்கூடாது. டிராபிக் எல்லாம் இருந்தா பார்த்து கவனமா வர்றது நல்லது தானே. ஆமா, அதான் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் ஐஷு எங்க? அதான் ஏற்கனவே பொண்ணெல்லாம் பார்த்தாச்சு. இனி என்ன பாக்குறதுக்கெல்லாம் எதுவும் இல்ல. நிச்சயம் பண்ணிடலாமா? மம்மி ஒரு நிமிஷம் இருங்க. என்னப்பா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள மோதிரம் மாத்தணுமே, அதுக்காக தான் சொன்னேன். சரி மம்மி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆண்டி இருங்க ஆண்டி, ராகேஷ் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாரு போல. அப்புறம் ராகேஷ், அன்னைக்கு நடந்த விஷயத்துக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அன்னைக்கு என் தங்கச்சி அப்படி நடந்துக்கிட்டது உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கும். அன்னைக்கு அதவ மேல படிக்கணுங்கிறதுக்காக தான் அப்படி சொன்னான். அன்னைக்கு நாங்களும் அதை கேட்டுக்கிட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்தி பெரிய தப்பு பண்ணிட்டோம். அதனாலதான் இப்போ தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வந்துருச்சு. நடந்த எல்லாத்தையும் சித்தி உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுல என் தங்கச்சி மேல எந்த தப்பும் இல்ல. இனிப்போ உங்க தங்கச்சி மேல தப்பே இருந்தாலும் அது எனக்கு பரவாயில்ல. ஏன்னா எனக்கு அவளோட பாஸ்ட பத்தி எந்த கவலையும் இல்ல. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்புறம் அவ எப்படி இருக்கான்றது தான் எனக்கு முக்கியம். அவளுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னா அது போதும் எனக்கு. மற்றபடி வேற யார் என்ன பண்ணாலும் என்ன சொன்னாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ரொம்ப தேங்க்ஸ் ராகேஷ், இவ்வளோ ப்ராக்டிக்கலா பேசுறீங்க. இப்படி ஒரு மாப்பிள்ளை என் தங்கச்சிக்கு கிடைக்க நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சரி, அப்புறம் பேசுறதெல்லாம் அப்புறமா கூட பேசிக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நிச்சயம் பண்ணிடலாமே. ஆண்டி ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி எனக்கு ஐஷு கிட்ட கொஞ்சம் பேசணும். ஐயோ என்ன மாப்பிள்ள, நீங்க நிச்சயம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காலம் பூரா அவகிட்ட பேசிக்கிட்டே தானே இருக்க போறீங்க. ஆனா நல்ல நேரம் முடியறதுக்குள்ள மோதிரத்தை மட்டும் மாத்திரலாமே. இல்லாண்டி அது என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசுறது வேற. ஆனா என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னால எனக்கு ஐஷு கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. இல்ல மாப்பிள்ள, அது நல்ல நேரம் முடிஞ்சிருமோன்னு. சித்தி பரவாயில்ல சித்தி, நல்ல நேரம் முடியறதுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கு. அவங்க ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு வர போறாங்க, அவ்வளவுதானே. பேசிட்டு வரட்டும். பேசிட்டு வந்ததுக்கு அப்புறமா மோதிரம் மாத்திக்கலாம். நீங்க போய் ஐஷு கிட்ட சொல்லி ஐஷு வர சொல்லுங்க. சரி அன்பு. ராகேஷ், ஐஷு இப்ப வருவா. நீங்க அவகிட்ட என்ன பேசணுமோ பேசிட்டு அதுக்கப்புறமா நம்ம நிச்சயம் பண்ணிக்கலாம். ஓகே. ராகேஷ், என்ன ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறவங்க கிட்ட பேசுற மாதிரி ஸ்ட்ரிக்டாவே பேசிக்கிட்டு இருக்க? அவர் உன் மச்சான், சரி மச்சான்னு சொல்லு. ஐயோ பரவாயில்ல விடுங்க அங்கிள். அன்னைக்கு பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்குதான் பாக்குறோம். இதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சுட்டா அவர் நார்மலா பேசிடுவாரு. ராகேஷ், நீங்க அங்கிள் சொல்ற மாதிரி என்ன மச்சான் தான் கூப்பிடணும்னாலாம் இல்ல. நீங்க என்ன அன்புனே கூப்பிடலாம். இல்ல பரவாயில்ல, நான் மச்சானே கூப்பிடுறேன். சரி ஓகே ராகேஷ், இருங்க ஐஷு வருவா, நீங்க பேசுங்க. ஐயோ பேபிக்கு போன் பண்ணிட்டா, பேசணும். ஐயோ பேபிக்கு போன் பண்ணிட்டா.
ஹாய் ஐஷு, எப்படி இருக்க? என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிற? ஓ சாரி, நான் தான் பேசணும்னு உன்னை வர சொன்னேன்ல. சரி நானே பேசுறேன். எப்படி இருக்கேன்னு கேட்டேன், பதில் வரல. சரி நானே சொல்றேன். அன்னைக்கு பார்த்ததை விட இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. ஹேய், நீ ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்றேன், அதுக்கும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிற. அன்னைக்கு கூட ஏதோ ஒரு 4 வார்த்தை பேசினேன், இன்னைக்கு அதுவும் பேச மாட்டேங்கிற. பட் இட்ஸ் ஓகே. நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி சில பொண்ணுங்க பேசினா பிடிக்கும், ஆனா சில பொண்ணுங்க பேசாம இப்படி அமைதியா இருந்தா கூட பிடிக்கும். சரி ஓகே, பிடிச்சது பிடிக்காததுன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இன்னும் 1 மாசம் டைம் இருக்கு. என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ உன்கிட்ட நான் பேச வந்த விஷயத்த பேசுறேன். அன்னைக்கு நீ வேற ஒருத்தனை காதலிக்கிறேன்னு என்ன வேண்டான்னு சொன்னப்போ எனக்கு உன் மேல செம்ம கோபம் வந்துச்சு. என்ன நீ தான் பெரிய உலகத்துல இல்லாத அழகியா? உன்னை விட பெரிய அழகியெல்லாம் கிடைப்பான்னு தான் நான் அன்னைக்கு போனேன். என் லைஃப்ல நான் நிறைய பொண்ணுங்களை பார்த்துருக்கேன், ஆனா இன்னை வரைக்கும் எந்த பொண்ணையுமே மிஸ் பண்ணதுக்காக நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு பிடிச்ச பொண்ணை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். அப்படியே ஒருவேளை நான் மிஸ் பண்ணாலும் அவளை விட பெட்டரா ஒருத்தி எனக்கு கிடைச்சிருவா. ஆனா லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் உன்னை நான் மிஸ் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் உன்னை விட பெட்டரா ஒருத்திய தேடுறேன், இப்ப வரைக்கும் எனக்கு கிடைக்கல. வேற எந்த பொண்ணை பார்த்தாலும் அவ உன்னை விட ஆவரேஜா தான் தெரியுறா. அதனால எனக்கு உன்னை பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் வேற எந்த பொண்ணு மேலேயும் இன்ட்ரெஸ்டே வர மாட்டேங்குது. என்னடா அது, இதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம மண்டக்காச்சு போயிருந்தப்பதான் என் டாடி வந்து சொல்றாரு, அன்னைக்கு அந்த பொண்ணு பார்த்துட்டு வந்தோம்ல, அந்த பொண்ணு வீட்டுல இருந்து கால் பண்ணாங்கன்னு இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லி, அவங்களுக்கு கல்யாணத்துக்கு சம்மதமாமா, உனக்கு சம்மதம்னா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. பழம் நழுவி பால்ல விழுந்தா என்ன வேண்டானா சொல்ல போறோம். இந்த 3 மாசத்துல உன்னை விட பெட்டரா ஒருத்தியை என்னால கண்டுபிடிக்க முடியல. இதுக்கு மேலேயும் கண்டுபிடிக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அதான் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு பேசாம உன்னையே கல்யாணம் பண்ணிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அது வந்து வெயிட், நான் பேச சொல்லும் போது நீ பேசியிருக்கணும். இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன், இப்ப நீ பேசுறத கேட்கிற மூடு எனக்கு இல்ல. சோ நான் பேசுறத மட்டும் நீ கேட்டா போதும், ஓகே? அப்புறம் ஏதோ ஒரு பையன் உன் பின்னால சுத்திக்கிட்டு இருக்கான், அதனால ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு, அதனாலதான் சீக்கிரமா கல்யாணம் பண்றோன்னு உன் வீட்டுல சொன்னாங்க. சாரி, ஏதோ ஒரு பையன் இல்ல, உன் அண்ணனோட மச்சான், ரைட்? ஓகே, அவன் யாரா இருந்தாலும் எனக்கு இதை பத்தி கவலை இல்லை. அப்புறம் உன் வீட்டுல சொன்ன மாதிரி அவன் மட்டும்தான் உன் பின்னால சுத்தினாங்கிறத என்னால அக்செப்ட் பண்ண முடியல. பிகாஸ் நான் ஒரு சைக்காலஜி படிச்ச டாக்டர். உன் அண்ணன், உன் அம்மா இவங்கெல்லாம் பேசுறத வச்சே இங்க என்ன நடந்திருக்கும்னு என்னால ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். என்னோட கெஸ்ஸிங் படி நீயும் அவனை லவ் பண்ணியிருந்திருக்கணும். அப்புறம் எதுக்காக நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கன்னு எனக்கு தெரியல. பட் எனிவே, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம்னு சொல்லிட்ட. நமக்கு இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது, ஒரே மாசத்துல கல்யாணம் ஆக போகுது. அப்புறம் நான் உன்கிட்ட சொல்ல வேண்டியது என்னன்னா, ஒருவேளை நீ அவனை லவ் பண்ணியிருந்தாலும் அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உன் பாஸ்ட்டை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. பாஸ்ட்னு நான் சொல்றதுல எல்லாமே அடங்கும். நீயும் அவனும் லவ் பண்ணியிருந்தாலும், அவன் கூட நீ ஊரெல்லாம் சுத்தி இருந்தாலும், இனி உங்க காதல் கட்டில் வரைக்கும் போயிருந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பிகாஸ் நான் சொன்ன மாதிரி நேத்து வரைக்கும் நீ எப்படி இருந்தேங்கிறது எனக்கு முக்கியம் இல்ல, இன்னையில இருந்து நீ எப்படி இருக்க போறேங்கிறது தான் எனக்கு முக்கியம். எப்படி இருக்கணும்னு நான் சொல்றேன், அந்த மாதிரி நீ இருந்தா மட்டும் போதும். ஓகே பேபி, அவ்வளவுதான். வா, என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் என்கேஜ்மெண்ட் பேச வேண்டியதெல்லாம் பேசிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.